4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் சுமூகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருக்கோம். தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரும் சொல்லி அதெல்லாம் இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்குலாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கும். துப்புரவு பணியாளர் என்பது இந்த நாடு முழுவதும் பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை. நாங்கள் அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகல, அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம். ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்த மக்கள், அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம். அது இப்போது பார்த்தீர்களானால் நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடு சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருட்களை தர வேண்டும் என்று திருச்சியில் இன்றைக்கு மொத்தம் 87 திருச்சியில் வண்டி 1128 வண்டிகள்ல கொடுக்குறோம். பயனாளிகள் மொத்தம் 88,310 பேர். அவ்வளவு பயனாளிகளுக்கு இன்னைக்கு கொண்டு கொடுக்குறோம். இன்னைக்கு மட்டும் 80% பொருட்கள் வழங்கப்பட்டு வரும். எல்லா இடத்துலயும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது. அதனால இது ஒரு சிறப்பான திட்டம். இவங்கெல்லாம் வயதானவங்க எல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை. வீடு வழியா வந்துருச்சு. தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நேரதாக கேட்டு 12வது நாளா தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு எதிர்கட்சிகளே கூட்டணி கட்சிகளே குற்றம் சாட்டுறாங்க. துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன். 4 நாள் போயிருக்கேன். 4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் சுமூகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருக்கோம். வடமாநில தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இறக்க போறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க. கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரும் சொல்லி அதெல்லாம் இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்கெல்லாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கும். நிரந்தரப்படுத்த சொன்னார். நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்க நிரந்தரப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி புரிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் பேப்பர்ல அறிவிச்சு பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல. துப்புரவு பணியாளர் இந்த நாடு முழுவதும் பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்யற காரியம் இல்லை. கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும். கொடியேற்ற விடமாட்டோம் ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்க துறை அமைச்சரே போகல. நீங்க 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமா இருந்து பேசிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருவாங்க. நீங்க அவங்க சொல்றாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க. தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவங்க என்ன நான் சொல்றேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்க எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கு ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. பேச்சுவார்த்தை நடத்த இப்ப அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேத்து கூட அங்கதாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க கேமராவோட வந்து திருப்பி அப்படிதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்க அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசினோம். நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி, வேற அவங்களே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா, வரமாட்டேங்கிறீங்க, போராட்டக்காரர்கள் சந்திக்க மாட்டேங்க. அவர் சொல்லியிருக்காரு. நாங்க தான் நேரடியா நான் என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கதான் சொல்லிருக்காங்க. சொல்றாங்க அவங்க. நான் அவங்கள பத்தி குற்றச்சாட்டை விரும்பல. நான் கலந்துகிட்டு இருக்கேன். முதலமைச்சர் பேசிட்டு வேற பேச்சு பேசுங்க, அடுத்த பேச்சு அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்பதான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது அவங்க சொல்லி இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா,
ஒரே இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடியாது வேண்டியதில்லை. இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும் உத்தரவு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க. அது எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் நாங்க தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி வரும் நிலையில வந்து இப்ப ஏகப்பட்ட திட்டம் வந்து இப்பதான் வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும் எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்ப நானும் செஞ்சோமே, அதுக்கு ஒரு பாராட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏங்க 4 வருஷம் இல்லாம இப்ப செய்யறாங்க எப்படிங்க? நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் 520 வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமைக்கு ஏற்பதான் ஒன்னா செயல்படுத்த முடியும். ஒரே நாள்ல எப்படி செயல்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும்? கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டு சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பொருள் நாங்க நினைக்கல. அதாவது பாரம் வாங்குறதுல இருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ரேஷன் பொருள்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 8 மாசம் இருக்குது ஆட்சிக்கு. எல்லா திட்டங்களையும் சொல்ற நேரத்தில் செஞ்சா ஏன் அவ்வளவு லேட்டா செய்யலாங்களா? செய்யலன்னு சொன்னா அது எப்படி செய்யறோம்ல? இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அது முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும்.